தேவனுடைய சமூகத்திலே படைக்கப்பட்டதான காணிக்கை தேவன் ஆசீர்வதிக்கும்படியாய் அங்கீகரிக்கும்படியாய் தேவனுடைய ஊழியத்திற்கு அது மிகவும் அதிகமாய் பயன்பட ஆத்துமாக்கள் ஆண்டவர் ராஜ்யத்தில் சேர்க்கப்படும்படியாய் கொடுத்த ஒவ்வொருவரின் தேவன் தாமே அபரிதமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் சகோதரன் மல்கியாஸ் அவர்கள் ஜெபிக்கும் போது நம்ம எல்லாரும் சேர்ந்து அவரோடு கூட நாம் ஜெபம் பண்ணணும். தேங்க்யூ லார்ட். இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த ஆராதனை வேளை உடைய நாம மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, ஏற்பட்ட இந்த காணிக்கையாக வருகிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, இந்த காணிக்கையானது ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யம் கட்டப்படத்தக்கதா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த காணிக்கை ஆண்டவர் எங்கெல்லாம் செல்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவர் நம்முடைய ராஜ்யம் கட்டத்தக்கதாய் ஆண்டவரே. அப்பா பிதாவே, நீர் வழி நடத்தத்தக்கதா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா பிதாவே, கொடுக்க முடியல என்று சொல்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அவர்களும் ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே கொடுக்கத்தக்கதாய் கர்த்தர் ராஜ்யத்தை கட்டத்தக்கதாய் ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அனைத்து நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம் ஆண்டவரே. நீ பொறுப்படுத்தலும் ஏறெடுத்தலும் கிருபைக்குள் மூடிக்கொள்ளுங்க. துதிகன மகிமை எல்லாம் கர்த்தரிடத்திற்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்திலே ஜெபம் கேட்கிற ஜீவனுள்ள பரம பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் இந்த புதிய ஆண்டில் ஒரு மாதத்தை கடந்து 2வது மாதத்துக்குள்ள வரும்படியாய் ஆண்டவர் உதவிச்சார். ஹல்லேலூயா. அந்த தேவனை கரங்களை தட்டி ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்து. ஹல்லேலூயா. இன்றைக்கும் ஜீவனோடு இருப்பது கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா. இந்த 2013 முழுவதுமாய் ஆண்டவருடைய கரம் நம்மோடு கூட இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு கூட இருப்பார். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகள் சொல்லும்படியாக விரும்புகிறேன். தயவுசெய்து கவனிக்கும்படியாய் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இன்று கர்த்தருடைய பந்தி ஆராதனைக்கு முடிவில் இருக்கும். சபையார்கள் யாவரும் அதில் ஆயத்தமாக இருக்கிறீர்கள் என்று நான் விரும்புகிறேன். நான் நம்புகிறேன் அதில் ஆயத்தமுள்ளவர் யாவரும் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து ஆண்டவரோடு கூட உடன்படிக்கை பண்ணின யாவரும் மேலே பங்கு வரலாம். ஒரு சாட்சி உள்ள ஜீவன் வேணும். எந்த விதமான பாவமான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் தயவு செய்து இதில் நீங்கள் பங்கெடுக்க வேண்டாம் என்று உங்களுக்கு அறிவிக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உண்மையாய் மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு முழுக்க ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கும் உண்மையாக நான் கர்த்தருக்குள்ளாய் நான் பரிசுத்தமாய் ஜீவிக்கிறேன் என்று சொல்கிற ஒவ்வொருவரும் இதில் பங்கு பெற முடியாது அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சனிக்கிழமை உபவாசம் வழக்கம் போல எப்பொழுதும் அந்த ஸ்கிரிப்சர் கிளாஸ் நடந்த இடத்துல காலை 10 முதல் 1 மணி வரைக்கும் நடைபெறும். அனைவர் கலந்து கொள்கிறீர்கள். இன்னும் அதிகமாய் கலந்து கொள்ளும்படியாய் நாங்கள் வாஞ்சிக்கிறோம். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற சபை அது உயிருள்ள, அது ஜீவனுள்ள சபையாக இருக்கும். ஹல்லேலூயா. அது ஜெபிக்கிற உங்களுக்கும் அது அதிக பலனை தரும். யாருக்கா ஜெபிக்கிற அவர்களுக்கு ஆண்டவர் பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திங்கள் மாலை ஆராதனை வழக்கம் போல இரவு 8:30 முதல் 10 மணி வரைக்கும் இதே இடத்துல நடைபெறும். நீங்கள் யாவரும் மறுபடியாக கேட்டுக்கொள்வது. இன்றைக்கு இந்த ஹால் எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. திங்கட்கிழமையில் அது கொஞ்சம் குறைவாக இருக்குது. வருகிற நாட்களை நீங்கள் யாவரும் கலந்து கொள்ளுங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேலை நிமித்தம் கஷ்டம்தான். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் கொடுமை கர்த்தர் உங்களுக்கு நேரத்தை தருவார், உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் ஊழியம் செய்து ஆத்துமாக்களையும் இந்த சபைக்கு அழைத்து வரும்படியாய் உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா திங்கட்கிழமையில உங்களுக்கு அதில் சாட்சி சொல்ல நேரம் கிடைக்கிறது. உங்கள் ஜெப குறிப்புகளை சொல்ல அதில் நேரம் இருக்கிறது. ஆகவே நீங்கள் யாவரும் அதில் கலந்து கொண்டு அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளும்படியாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஆராதனைக்கு பிற்பாடு சகோதரர்களுக்கான கூட்டம் மேலே உள்ள சென்ட் ஜான்ஸ் ஹாலில் அது 10:30 முதல் 12:30 வரைக்கும் நடைபெறும். சகோதரர்களை கலந்து கொள்ளும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். அதில் அந்த குயிஸுக்கான வேத பாடம் யோசுவா 1ஆம் அதிகாரத்திலிருந்து 5ஆம் அதிகாரம் வரை, ரோமர் 1 முதல் 5, யோசுவா 1 முதல் 5, ரோமர் 1 முதல் 5 என்ற இந்த வேத பாடங்களில் உங்களுக்கு குயிஸ் இருக்கும். நீங்கள் ஆயத்தமாய் வந்து அல்லது கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 3வது வியாழக்கிழமை நாம் ஒவ்வொரு மாதம் செய்கிறது போல இரவு ஜெபம் அது நடைபெறும். மார்ச் மாதம் இந்த மாதமெல்லாம் ஜெபத்தை குறித்ததான திங்கட்கிழமை ஆராதனையிலே செய்திகள் இருக்கும். ஜெபத்தை எப்படி ஊக்கமான ஜெபம் என்று வருகிற திங்கட்கிழமையிலே தலைவிலே கருத்தான ஊக்கமான ஜெபம் என்றுதான் தலைப்பின்களாய் கர்த்தருடைய செய்திருக்கும். மார்ச் மாதத்திலே ஆண்டவராய் அந்த பாடுமரங்களை குறித்து கிறிஸ்துவின் அன்பை குறித்து அந்த செய்திகள் இருக்கும். நீங்கள் அதில் அவளாய் கலந்து கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். சபையில் கொடுக்கப்பட்டதான செய்திகள் 3 சீடிகளும் உண்டு. இலக்குகளை நிறைவேற்றுதல், மனரம்யம், வளரும் சபையின் தரங்கள் என்றதான 3 சீடிகள் உண்டு. அங்கே விற்பனைக்கு இருக்கிறது. நீங்கள் யாரும் பெற்றுக்கொள்ளும்படியாய் அன்பாய் நான் கேட்டுக்கொள்ளும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெப அறிக்கை ஆயத்தமாக இருக்கிறது. அநேகர் அதை வாங்கி ஜெபிக்கிறீர்கள். இன்னும் அநேகர் அதில் நீங்கள் பங்கு கொண்டு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன்.
அந்த ஜெப அறிக்கை சகோதரி எட்வர்ட் இடத்திலையும் சகோதரர் ஸ்டீவ் இடத்திலையும் உண்டு. நீங்கள் அதை வாங்கி பெற்றுக்கொண்டு அந்த ஜெப குறிப்புகளுக்காக நீங்கள் தொடர்ந்து உங்களுடைய சொந்த ஜெபத்திலும் உங்கள் குழுக்கள் ஜெபத்திலும் ஜெபிக்கும்படியாய் அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்த வாரங்களாக நாம் அனௌன்ஸ் பண்ணி வருதான எவாஞ்சலிஸ்ட் ஒரு நல்ல அருமையான கர்த்தருடைய பாடலை பாடி ஆண்டவரை நாம் மையப்படுத்துகிற அமெரிக்காவிலிருந்து வருதான மைக்கேல் ஸ்மித் அவருடைய கான்சர்ட் இன்றைக்கு அபுதாபியில் அந்த ஆர்ம்ட் ஃபோர்ஸஸ் ஆஃபீஸர்ஸ் கிளப்பில் நடைபெறும். அதுக்கு அவருடைய பஸ்ஸு இந்த கோல்டு சென்டர்லேருந்து அது சாயந்தரத்தில் புறப்படுது. அதற்கான கட்டணம் 75 திராம், 150 திராம், 250 திராம். அதை நீங்கள் பெற்றுக்கொண்டு அங்கே டிக்கெட்டை கொண்டு நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம். போகிறவர்கள் அந்த பஸ் எங்கே வருது என்று கேட்டு நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக அன்பாக நான் கேட்டுக்கொள்ளுங்க. நாம் ஸ்தோத்திரம். பாஸ்டருக்காக அவருக்காக குடும்பத்துக்காக செபிக்கும்படியாக அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். பாஸ்டர் நாகர்கோயிலுக்கு அந்த கன்னியாகுமரி மாவட்டத்துக்கு சென்று வந்ததாகவும் அங்கே நம்ம பழைய விசுவாசிகளை பார்த்து வந்ததாகவும் கேள்விப்படுகிறோம். அதுபோல் புதிய விசுவாசிகள் சிலருடைய குடும்பத்திற்கு போய் ஜெபித்து வந்தால் கேள்விப்படுகிறோம். கர்த்ததாமே அவருடைய பிரயாணத்தை ஆசீர்வதித்தார். அதுக்காக நன்றி செலுத்துவோம். தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்கள். இன்னும் அவர் எங்கெல்லாம் செல்கிறார் படுத்தலாம் தேவருடைய பிரச்சனை இருக்கும்படியாய் சபையார் செபிக்கும்படியாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாம ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாக தேவன் கொடுத்தான கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறேன். இந்த ஆண்டினுடைய முதல் செய்தி இன்றைக்கு தான் நான் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன் இருக்கிறதுனால ஒரு ஆசீர்வாதமாக செய்தியை நான் எடுக்கலாம் என்று எத்தனையோ நான் முயற்சி பண்ணினேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், நான் மீட்பர், நான் ஜீவனோடு இருக்கிறவர், நான் உலக ரட்சகர், உங்களுக்கு யாவையும் செய்து முடிக்கிற நன்மையாய் செய்து முடிக்கிற தேவன், உங்களுக்கு நித்திய ஜீவனை நான் கொடுப்பேன், நான் ஆகாயத்தில் வரும்போது எனக்காய் காத்திருக்கிறவர்களை ஏற்றுக்கொள்வேன் என்று சொல்லும்படியாய் ஆண்டவர் இந்த வார்த்தைகளை சொல்லும்படியாய் ஆண்டவர் என்னோடு கூட இடைப்பட்டார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சந்திக்கிறதுக்கு முன்பாக என்னை எவ்வாறு இந்த பூமியில் நாம் ஜீவிக்க வேண்டும், அது முக்கியமான காரியம் அன்பு கூறுதல் என்றதான காரியத்தையும் அங்கே உங்கள் மத்தியில் சொல்லும்படியாய் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் அவர் சொன்னபடினாலே நான் இன்றைக்கு அந்த செய்தியை உங்களுடைய ஆயத்தத்தோடு ஜெபத்தோடு கூட வந்திருக்கிறேன். கர்த்தர் இதை ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்ததாமே உங்களுக்கு பிடித்தரும்படியாக அதற்காக நம்ம ஜெபம் பண்ணோம். எல்லாரும் ஒரு நிமிடம் நம்முடைய வலதுகளை உயர்த்தி நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எல்லாரும் வரதை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஜெப இந்த சபைக்கு வந்திருப்பது ஆண்டவரை ஆராதிக்க, கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்த, அவர் துதிக்க, ஸ்தோத்திரிக்க, அதே நேரத்தில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க, அந்த வார்த்தையின் முடியா ஜீவிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காரியங்களை மனதில் கொண்டவர்களை ஆண்டவரே இந்த நாளில் ஆண்டவரே இந்த ஆராதனைக்கு எங்களை கொண்டு வந்து அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே தேவரீர் உங்களுடைய தீர்மானத்தின்படியா எங்களை அழைத்து முன்குறித்து ஆண்டவரே ரட்சித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே உண்மை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் கொடுத்த அந்த ஐக்கியத்திற்காக இந்த சபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சபையில் நடக்கிற ஒவ்வொரு ஊழியர்களும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஊழியர் பிள்ளைகள் எழுப்பிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே கர்த்தர் நீர் பேசுகிற தேவன், ஆதியிலே ஆண்டவரே ஜீவனுள்ள வார்த்தையாயிருந்த ஜீவனுள்ள வார்த்தையான ஆண்டவரே உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆண்டவரே நீர் உண்மையை எங்களுக்கு விட்டு தந்திருக்கிறீர், அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்கும்படியா ஆண்டவர் எங்களுக்கு கிருபை பண்ணும்படியா செபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே ஒவ்வொருவரும் எங்களை ஆண்டவரே கர்த்தாவே நான் ஒரு அலர்ட்டா ஆண்டவரை கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிற அது வார்த்தைகளை கேட்கும்படியாய் எங்கள் இருதயத்தை ஒருமுகப்படுத்தி ஆண்டவரை பண்படுத்தி ஆண்டவரை உமக்கு முன்பாய் நாங்கள் வைத்திருக்கிறோம். ஆண்டவரை கர்த்தர் உம்முடைய விதைகளை போடும்படியாக செபிக்கிறோம். அவைகள் வளர்ந்து 30, 60, 100 பலன் தரும்படியாய் ஆண்டவர் கிருபை பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோங்க. ஸ்தோத்திரம். பேசுகிற வார்த்தைகள் தேவனே ஆண்டவர் வார்த்தைகளை பேசும்படியாக செபிக்கிறோம். ஆண்டவர் மனுஷ வார்த்தைகள் அல்ல, என்னுடைய ஆண்டவரே வார்த்தைகள் அல்ல, என் புத்தியிலிருந்தோ என் ஞானத்திலிருந்தோ ஆண்டவரே எந்த காரியம் வெளிப்படாதபடிக்க ஆவியானவர் ஆண்டவரை காத்துக்கொள்ளும்படியாக செபிக்கிறோம். நீங்க பேசுங்க ஆண்டவரே, நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே, அதன்படியாக ஜீவிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். யோபுவின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 25, 26, 27 வாசிக்கும்படியாய் நான் அன்பாய் நான் கேட்டுக்கொள்கிறேன். யோபுவின் புஸ்தகம் 19